Hello friends, 120 grammar rules in 120 minutes. Rule number 1, much to versus too much. இது ரெண்டுமே ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறது, பட் இதனோட யூசேஜ் வேறு. ஃபர்ஸ்ட் ஒன், மச் டூ ப்ளஸ் adjective. மச் டூ அப்படின்றத ஒரு adjective டிஸ்கிரைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் கிராமர் இஸ் நாட் மச் டூ டிஃபிகல்ட். செகண்ட் ஒன், டூ மச். டூ மச் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள் நோன்னு டிஸ்கிரைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் டூ மச் வாட்டர் இன் த பாண்ட். அண்ட் ஆல்சோ பிரின்சிபல் வேர்ப் ப்ளஸ் டூ மச், ஒரு பிரின்சிபல் வேர்ப் கூடயும் இந்த டூ மச் ஆட் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ட்ரிங்க் டூ மச். ரூல் நம்பர் 2, லிட்டில், அ லிட்டில், த லிட்டில். இது மூணோட டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். Meaning is to describe uncountable noun. First one is little. Little அப்படின்னா nothing, இல்லை. I have little water. என்கிட்ட தண்ணி இல்லை. Second one is a little. A little அப்படின்னா some, கொஞ்சம். I have a little water. என்கிட்ட கொஞ்சம் தண்ணி இருக்கு. Third one is the little. All that is left. நம்மக்கிட்ட என்ன மிச்சம் இருக்குதோ அதை பேசும்போது the little யூஸ் பண்ணிக்கலாம். I have drunk the little water I had. என்கிட்ட இருந்த தண்ணி எல்லாத்தையும் நான் குடிச்சிட்டேன். அப்படி பேசும்போது the little யூஸ் பண்ணிக்கலாம். ரூல் நம்பர் 3, few, a few, the few. இது மூணோட டிஃப்ரென்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டு டிஸ்கிரைப் கவுண்டபிள் நவுன்ஸ் இன் ப்ளூரல். ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இது மூணையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியூ. ஃபியூ அப்படின்னா நத்திங், இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. செகண்ட் ஒன் இஸ் அ ஃபியூ. அ ஃபியூ அப்படின்னா சம், கொஞ்சம். ஐ ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. தேர்ட் ஒன் இஸ் த ஃபியூ. த ஃபியூனாலும் சம் தான், லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள், ஓரளவு அது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹாவ் விசிட் மீ ரேர்லி. The few friends I have visit me rarely. Rule number 4, later versus latter. First one, later. Later அப்படின்னா பிறகு. To express time. Time express பண்ணும்போது நம்ம இந்த later word யூஸ் பண்ணிக்கலாம். For example, I will call you later. Example, I will call you later. Second one is latter. Latter அப்படின்றது ஒரு adjective. The second of two things. ரெண்டு திங்கில் செகண்ட் திங்கை மென்ஷன் பண்ணும்போது இந்த லேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், த லேட்டர் பாயிண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். த லேட்டர் பாயிண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா த செகண்ட் பாயிண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ரூல் நம்பர் 5, எல்டர் வெர்சஸ் ஓல்டர். இது ரெண்டுமே adjective தான். ஓல்டர் அப்படின்றது adjective, மோர் அட்வான்ஸ்ட் இன் ஏஜ். ஏஜில் அதிகமாக இருக்கும்போது ஓல்டர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்டு வித் டூ பர்சன்ஸ் அண்ட் திங்ஸ். பர்சன் மட்டும் இல்லை, திங்ஸுக்கும் நம்ம இந்த ஓல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த ஓல்டர் ஆஃப் தி டூ ஹவுசஸ். இந்த ரெண்டு ஹவுஸ்லே இதுதான் ஓல்டர் அப்படின்னு பேசும்போது ஓல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எல்டர். எல்டரும் adjective தான், used with two persons. பர்சன்ஸ்க்கு மட்டும் பேசும்போது எல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், she is the elder of the two sisters. she is the elder of the two sisters. Rule number 6, further versus further. First one, further. further அப்படின்னா it refers to physical distance. அந்த distance ரொம்ப ஃபாராக இருக்கும்போது இந்த further நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். For example, India is further from America. India is further from America. Second one, further. Further அப்படின்னா it refers to figurative distance. அந்த distance ஒரு imaginary objectக்கு அந்த distance நம்ம பேசும்போது நம்ம இந்த further யூஸ் பண்ணிக்கலாம். For example, please contact me for further details. Please contact me for further details. Rule number 7, very versus much. very அப்படின்றது adjective and adverb. மீனிங் இஸ் எக்ஸ்ட்ரீம். ஒரு விஷயம் அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது நம்ம வெரி யூஸ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் adjective. ஃபார் எக்ஸாம்பிள், she is very happy. she is very happy. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மச். மச் அப்படின்றது adverb. கிரேட் இன் குவான்டிட்டி. ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்ம மச் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூஸ்ட் இன் கம்பேரிஷன். ரெண்டு விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம மச் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she is much happier than others.
She is much happier than others. Rule number 8. Nearest versus next. நியரஸ்ட் அப்படின்னா அருகில், பக்கத்தில் எது இருக்குதோ அதை பேசும்போது நியரஸ்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு பேசிக்கலாம். லொக்கேட்டட் அ ஷார்ட் டிஸ்டன்ஸ் அவே. ஃபார் எக்ஸாம்பிள், வேர் இஸ் த நியரஸ்ட் ஷாப்பிங் மால். எக்ஸாம்பிள், வேர் இஸ் த நியரஸ்ட் ஷாப்பிங் மால். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் அப்படின்றது ஆட்ஜெக்டிவ் அண்ட் ஆட்வர்ப் ரெண்டுலேயுமே வரும். மீனிங் இஸ் அடுத்து. அடுத்து இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கு, இப்போ ஒரு திங் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பேசும்போது அடுத்து அப்படின்னு வந்துட்டு பேசிக்கலாம். The one immediately following the present one. For example, they sat next to me. They sat next to me. Rule number 9. Die off versus die from. Die off. Die off அப்படின்னா someone dies of a direct cause. அதாவது வந்துட்டு ஒரு நேச்சுரல் டெத்தாக இருக்குது, அந்த டெத்து வந்து நேச்சுரல் டெத்தாக இருக்கும்போது நம்ம டை ஆஃப் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ டைட் ஆஃப் லிவர் கேன்சர். ஷீ டைட் ஆஃப் லிவர் கேன்சர். நெக்ஸ்ட் ஒன் டை ஃப்ரம். டை ஃப்ரம் அப்படின்னா சம்ஒன் டைஸ் ஃப்ரம் அண்ட் இன்டைரக்ட் காஸ். இன்டைரக்ட் காஸ் அப்படின்னா அந்த டெத் வந்து அன்நேச்சுரலாக இருக்கும்போது நம்ம இந்த டை ஃப்ரம் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், they died from a gunshot wound. They died from a gunshot wound. Rule number 10. Enter versus enter into. First one is enter. Enter அப்படின்றது preposition. Entering physical spaces, locations or buildings. ஒரு லொக்கேஷன் ஒரு பில்டிங்குள்ளே என்டர் ஆகும்போது நம்ம இந்த என்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மே ஐ என்டர் யுவர் ஹோம். May I enter your home? Second one is enter into. Enter into அப்படின்றது phrasal verb. Become involved in an activity or situation. ஒரு சிச்சுவேஷன்லேயோ ஒரு ஆக்டிவிட்டிலேயோ இன்வால்வ் ஆகும்போது நம்ம இதை enter into யூஸ் பண்ணிக்கலாம். For example, he refused to enter into any discussion on this matter. He refused to enter into any discussion on this matter. Rule number 11. Less versus fewer. லெஸ் ஃபியூவர் இது ரெண்டுமே ஒரு திங் கம்மியாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட் இதனோட யூசேஜ் வேறு. லெஸ், நாட் ஆஸ் மச். இட் ரெஃபர்ஸ் டு அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் கலெக்டிவ் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுனுக்கும் அண்ட் கலெக்டிவ் நவுனுக்கும் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஸ்லீப்ஸ் லெஸ் தேன் ஹர் டாட்டர். ஷீ ஸ்லீப்ஸ் லெஸ் தேன் ஹர் டாட்டர். Second one, fewer, not as many. It refers to countable nouns in plural. Countable nouns plural இருக்கும்போது இந்த fewer நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். For example, fewer students are opting for English courses nowadays. Fewer students are opting for English courses nowadays. Rule number 12. A number of versus the number of. அ நம்பர் ஆஃப் அப்படின்றது ஜென்ரலாக ஒரு குரூப்பை மென்ஷன் பண்ணி நீங்கள் பேசும்போது அ நம்பர் ஆஃப் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வேர்ப் வந்துட்டு ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆப்சண்ட். செகண்ட் ஒன், த நம்பர் ஆஃப். த நம்பர் ஆஃப் அப்படின்றது பர்டிகுலராக ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணி பேசும்போது த நம்பர் ஆஃப் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வேர்ப் ஃபார்ம் வந்துட்டு சிங்குலர் ஃபார்மில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஆப்சண்ட். அ நம்பர் ஆஃப் யூஸ் பண்ணும்போது ஆர் வரணும். The number of use பண்ணும்போது is வரணும். Rule number 13. When two subjects are connected by, as well as, together with, along with, in addition to, like, except, unlike, rather than, including. இந்த phrases-ஓட two subjects connect ஆகி வரும்போது அதனோட verb எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பொறுத்து தான் இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்பும் வந்துட்டு சிங்குலராக இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர்பும் வந்துட்டு ப்ளூரலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த டீச்சர் ஆஸ் வெல் ஆஸ் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு ட்ரிப். செகண்ட் ஒன், தோஸ் டாய்ஸ் இன்க்ளூடிங் த ஒயிட் கார் ஆர் சோல்ட். தேர்ட் ஒன், ஜாக் அலாங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ் அரைவ்ட். Rule number 14. Since versus for. Since, it started back in the past and still going on. பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி இப்போ ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும்போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். 2000 March 2 o'clock Friday lunch time I was a child
லாஸ்ட் வீக், காட் மேரிட். இந்த ஃப்ரேசஸ்க்கெலாம் நம்ம வந்துட்டு சின்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் நோன் வெங்கட் சின்ஸ் ஐ வாஸ் அ சைல்டு. ஐ ஹாவ் நோன் வெங்கட் சின்ஸ் ஐ வாஸ் அ சைல்டு. நெக்ஸ்ட் ஒன் ஃபார். ஃபார் அப்படின்றது பர்டிகுலர் டியூரேஷனை மென்ஷன் பண்ணும்போது ஃபார் யூஸ் பண்ணணும். 10 minutes, 5 days, a week, a few, இந்த ஃப்ரேசஸ்க்கெலாம் நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன் ஹியர் ஃபார் அ ஃபியூ hours. ரூல் நம்பர் 15, as versus so as. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். as அப்படின்றது யூஸ் டு டினோட் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். பாசிட்டிவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், Raj is as tall as Tom. Second one, his bike is as expensive as mine. Next one, so as. So as அப்படின்றது யூஸ் டு டினோட் ஒன்லி நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு மட்டும்தான் so as யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், Ram is not so good as Ankit. Ram is not so good as Ankit. Rule number 16. Certain words are followed by preposition to. ஆக்சுவலி இந்த வேர்ட் பக்கத்தில் இந்த ப்ரப்போசிஷன் தான் வரணும் அப்படின்ற ரூல் இருக்குது. அந்த ரூலை பேஸ் பண்ணி ஆன்டீரியர், எக்ஸ்டீரியர், போஸ்டீரியர், இன்ஃபீரியர், ஜூனியர், சீனியர், ப்ரிஃபர், நோன், அடிக்டட், இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் டு அப்படின்ற ப்ரப்போசிஷன் தான் வரணும். வேறு எந்த ப்ரப்போசிஷனும் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ஜூனியர் டு மீ. I prefer bicycle to bike. He is addicted to music. The anchor is well known to us. ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் டு அப்படின்ற ப்ரப்போசிஷன் தான் வரணும், வேறு எந்த ப்ரப்போசிஷனும் வரக்கூடாது. ரூல் நம்பர் 17. Certain words like ethics, mathematics, news, innings, economics, statistics, politics, athletics, gymnastics, physics, மெக்கானிக்ஸ், சம்மன்ஸ், இந்த வேர்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கும் ப்ரனன்சியேஷன் பண்ணுறதுக்கும் ப்ளூரல் மாதிரியே தெரியும். பட் இதை நம்ம வந்துட்டு சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ். ஜிம்னாஸ்டிக் இஸ் ஹிஸ் ஃபேவரட் ஸ்போர்ட். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ரூல் நம்பர் 18. இனஃப். இனஃப் வேர்டோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் இட் டிஸ்கிரைப்ஸ் நவுன். இனஃப் ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த நவுனுக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், வி சேவ்ட் இனஃப் மணி டு பை அ கார். செகண்ட் ஒன், இஃப் இட் டிஸ்கிரைப்ஸ் ஆட்ஜெக்டிவ். ஒரு ஆட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ஆட்ஜெக்டிவ்க்கு நெக்ஸ்ட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் நாட் ஓல்ட் இனஃப் டு vote. தேர்ட் ஒன், இஃப் இட் டிஸ்கிரைப்ஸ் adverb. ஒரு adverb டிஸ்கிரைப் பண்ணும்போதும் அந்த adverbக்கு நெக்ஸ்ட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ஃபாஸ்ட் இனஃப் டு ரன் வித் ஹிம். ஸோ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஃப்ரண்ட்லையும், ஒரு ஆட்ஜெக்டிவ் அண்ட் adverb டிஸ்கிரைப் பண்ணும்போது நெக்ஸ்ட்டும் வரணும். ரூல் நம்பர் 19. Certain articles of dress which has a kind of pair. Trousers, jeans, drawers, pyjamas, bermudas, breeches, outskirts, tights, pants, shorts. இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இது பார்க்குறதுக்கும் ப்ரனன்சியேஷன் பண்ணுறதுக்கும் ப்ளூரலாக இருக்கிறதுனால மட்டும் நம்ம ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கல. அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெஸ்ஸோட லெக் போர்ஷன்லாம் 2 பார்ட்ஸாக டிவைடாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், த ட்ரௌசர்ஸ் ஆர் மேட் ஆஃப் டியூரபிள் கிளாத். செகண்ட் ஒன், வேர் ஆர் மை பேண்ட்ஸ். தேர்ட் ஒன், தீஸ் பைஜாமாஸ் ஆர் கம்ஃபர்டபுள். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ளூரலாக தான் யூஸ் பண்ணணும், சிங்குலராக யூஸ் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 20. Certain instruments which has a kind of pair. Binoculars, scissors, tongues, pincers, spectacles, scales, sunglasses, goggles, fitters. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இதை பார்க்குறதுக்கும் ப்ரனன்சியேஷன் பண்ணுறதுக்கும் ப்ளூரலாக இருக்கிறதுனால மட்டும் இதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கல. அண்ட் ஆல்சோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் 2 பார்ட்டாக டிவைடாக இருக்கிறதுனாலையும் இதை நம்ம ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், his spectacles are broken into pieces. Those scissors are sharp. Her sunglasses are perched on her head. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ரூல் நம்பர் 21.
each other versus one another. Each other used to refer two people or two things. ரெண்டு பீப்புளையோ ஆர் டூ திங்ஸையோ மென்ஷன் பண்ணும்போது ஈச் அதை யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் மென்ஷனிங் டூ திங்ஸ் ஆர் டூ பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், த டூ கார்ஸ் ஹிட் ஈச் அதர். த டூ கார்ஸ் hit each other. Next one is one another. Used to refer more than two people. ரெண்டு பீப்புளுக்கு மேலே ஒரு விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது one another யூஸ் பண்ணணும். For example, the five girls help one another. The five girls help one another. That's it with the grammar rules. Rule number 22. Each versus every. Each used to refer individual member of a group. ஒரு குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸை இண்டிவிஜுவலாக மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஈச் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ அஷ்யூம் ஈச் ஆஃப் யூ வில் கிவ் அ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஐ அஷ்யூம் ஈச் ஆஃப் யூ வில் கிவ் அ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஒன் இஸ் எவ்ரி. யூஸ் டு ரெஃபர் கலெக்டிவ் திங்ஸ் மோர் தென் இண்டிவிஜுவல். ஒரு குரூப்பில் இருக்கிற எல்லாருமே கலெக்டிவாக மென்ஷன் பண்ணும்போது எவ்ரி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி ஸ்டூடெண்ட் நீட்ஸ் டு ப்ளே. Every student needs to play. Rule number 23. Possessive case of noun. Living thing versus non-living thing. Living and non-living thingsக்கு possessive case எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். First one, living things. Living thingsக்கு noun apostrophe s plus possession. noun கூடயே அந்த apostrophe s வந்து அதுக்கப்புறம் plus possession வரும். For example, Raju's pen is lost. Second one, Rama's watch is costly. Second one, non-living things. Non-living things க்கு possession firstலே வந்துரும். So possession plus of plus noun. For example, chairs leg அப்படின்னு living thingsக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே நம்ம அப்ளை பண்ண முடியாது. The leg of the chair. Second one, books cover அப்படின்னு வராது. The cover of the book. Rule number 24. As long as versus so long as. As long as இதை வந்துட்டு used for only positive sentences. Positive sentencesக்கு மட்டும்தான் as long as யூஸ் பண்ணிக்க முடியும். For example, I will remember this concept as long as I live. Second one, so long as. So long as is used for both positive and negative sentences. Positive sentenceக்கு யூஸ் பண்ணிக்கலாம், negative sentenceக்கு யூஸ் பண்ணிக்கலாம். For example, it doesn't matter how slowly you study, so long as you don't stop. So, as long as is used for only positive sentences, so long as is used for both positive and negative sentences. Rule number 25. As soon as versus no sooner than. இது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். happens immediately after, but இதனோட யூசேஜ் வேறு. as soon as யூஸ் பண்ணும்போது as soon as பக்கத்துலேயே நவுன் ஆர் ப்ரொனவுன் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், as soon as she had read the letter, she cried. செகண்ட் ஒன் இஸ் no sooner than. பட் no sooner than யூஸ் பண்ணும்போது no sooner than பக்கத்தில் நவுன் ஆர் ப்ரொனவுன் வராது. no sooner பக்கத்தில் ஃபர்ஸ்ட் verb, auxiliary verb வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நவுன் ஆர் ப்ரொனவுனே வரும். no sooner plus verb. For example, no sooner had she read the letter, she cried. As soon as பக்கத்தில் noun or pronoun. No sooner than பக்கத்தில் first auxiliary வந்துட்டு அதுக்கப்புறம் தான் noun or pronoun வரும். Rule number 26. Than versus rather than. Than is conjunction. It is used to compare two things. Two things compare பண்ணும்போது than யூஸ் பண்ணணும். For example, Sam plays guitar better than Jack. Second one is rather than. It is used to show preference. ரெண்டு திங்கில் ஒரு திங்குக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பேசும்போது rather than யூஸ் பண்ணணும். For example, I would like to speak English rather than Hindi. ஸோ than வந்துட்டு கம்பேர் பண்ணும்போதும் rather than வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பேசும்போது யூஸ் பண்ணணும். Rule number 27. Would prefer versus would rather. Meaning is both are used to talk about preferences. இது ரெண்டுமே ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பேசும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதனோட யூசேஜ் வேறு.
would prefer யூஸ் பண்ணும்போது would prefer பக்கத்திலேயே to அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஃபினிட்டிவ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், I would prefer to go home. நெக்ஸ்ட் ஒன் இஸ் would rather. would rather யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் எந்த ப்ரப்போசிஷனும் வரக்கூடாது. டைரெக்டாகவே நம்ம பேஸ் ஃபார்ம் பக்கத்தில் அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், I would rather go home. So, would prefer plus to plus infinitive, would rather plus infinitive. Rule number 28. Ago versus before. Ago before இது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். டு எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் டைம். பட் இதனோட யூசேஜ் வேறு. ஃபர்ஸ்ட் ஒன் அகோ. டு எக்ஸ்பிரஸ் ஒன்லி ஒன் ஆக்ஷன். பாஸ்டில் ஒரே ஒரு ஆக்ஷனை பற்றி பேசும்போது அகோ யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஸ்டார்டட் டீச்சிங் இங்கிலீஷ் 5 years ago. Second one is before. To express two actions in the past. For example, the baby had cried before the mother came. So, pastல one action express பண்ணும்போது ago யூஸ் பண்ணணும். Two actions express பண்ணும்போது before யூஸ் பண்ணணும். Rule number 29. Expressions like a number of, a large number of, a great number of, large numbers of, these words are followed by plural noun and plural verb. இந்த வேர்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது நவுனும் ப்ளூரலாக தான் இருக்கணும், வேர்பும் ப்ளூரலாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், a number of students are playing in the ground. பட் the number of யூஸ் பண்ணும்போது ப்ளூரல் நவுன் அண்ட் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அங்கே வந்து நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. For example, the number of students is raised from 90 to 100. Rule number 30. Doubt versus no doubt. First one is doubt if whether. இந்த பேரை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, it is used for positive sentences. Positive sentencesக்கு இந்த doubt if or whether யூஸ் பண்ணிக்கலாம். For example, I doubt whether Hema will return the book. Second one is doubt that. இந்த பேரை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, it is used for negative sentences. நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு இந்த டவுட் தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் டவுட் தட் ஷீ வில் வின். ஸோ டவுட் இஃப் வெதர் இட் இஸ் ஃபார் பாசிட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் டவுட் தட் இஸ் ஃபார் நெகட்டிவ் சென்டென்சஸ். That's it with the grammar rules.